இந்த 5ஆம் தேவ ரகசியத்தில் இயேசு சிலுவையில் அறையுண்டு மரித்ததை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஜெபமாலை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். ஐதூதரான தூய மிக்கேலே, வானதூதர்களான தூய கப்ரேலே, ரப்ரேலே, திருத்தூதர்களான தூய பேதுருவே, பவுலே, யோவானே, யாக்கோபே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் மன்றாடி இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் புகழ்ச்சியோடு ஒன்றாக சேர்த்து தூய அன்னை மரியாவின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. யூபிலி ஆண்டின் ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரும் சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்த்தெடுக்க நல்லோரால் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மகிமையானது நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு பிரபஞ்சமும்
புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கி காலத்திற்களில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதலுக்குரிய என் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். சகோதர சகோதரிகளே, இந்த நவகாலத்தில் 5வது ஞாயிற்றுக்கிழமையில் வெள்ளிக்கிழமை என்று நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு நேரம் மாலை நேரமானது ஒவ்வொரு தடவையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தனிமையாக இருப்பதையும் அப்போஸ்தலர்களோடு இருந்து உரையாடுவதையும் நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு பிடித்தமான நேரத்தில் கடவுளுடைய வார்த்தையை கேட்கவும் அவருடைய உடலை பரிசுத்தமான விதத்தில் உட்கொள்ளவும் இருக்கிறது. எனவே இந்த நாள் இந்த நேரம் ஆண்டவருக்கு உகந்த நேரமாக இருப்பதால் உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்கிறேன். என்னோடு சேர்ந்து இந்த திருப்பலியுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்க அழைக்கிறேன். கூடியிருக்கிற இந்த இறை சமூகம் ஆண்டவருடைய ஆசையும் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் நாம் அனைவரும் தியானிக்கிற ஆண்டவருடைய பாடுகள் வழியாக நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையில் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். தயவு செய்து அமரவும். என்னுடைய திருப்பலியை நன்றியர்கள் பள்ளியாக சேவியர் பிரபாகரன், நான்சி பர்மா, ராஜ்,
अमला, किशोर रोशनी, एंटोनी, एनो, जेसु, आनंद, रानी, जय कुमार, विनिसिया, स्टीफन लॉयल, चित्रा मैगलिन, जीवेंद्रन, शांतला, करुणाकरण, स्नोफा, मौरिल, रगैंसी, मैनुअल, माइकल, एलिशा, फाउस्टीना, जॉनी, शार्लिन, जोबिशा, जूड, जेसिका, आरोग्य अरसु, गीता, मार्टिन, रोसलिन, विजयन, एनी, शारन, सेरेना, सहायराज, सुजाता, ब्रिंदन, क्रिस्टी, एवियन, सहाय राबिन, शर्मिन, विनी, रीजिन, थॉमस, शालिनी, यूजिन, आल्बर्ट, सिंधिया, जूलियन, सगी, बिबिन, जोबिन, नंबिराजन, जोबिता, वेनेसा, जूड, पूर्णिमा, जॉय एंड जोफिल, आरोग्य सेल्वम, अंतरेसा सेल्वम, साइमन, मलर, जॉन प्रिटो, जैकलिन, जेरो, जोबिन, एंटोनी राज, झांसी रानी, राजेश, रोसी, लेस्लिन, डेल्फिन, बेनेडिक्ट, स्टेल्ला இந்த குடும்பங்களுக்காக நாம் நன்றியதல் பலியாக ஒப்புக்கொடுக்கிறோம். மேலும் தனிப்பட்ட நபர்களுக்காக அருட்சகோதரி ரோசி, அருட்சகோதரி ரோசரி, அருட்சகோதரி லொரேட்டா, டிவைன் மர்சி நிறுவனம் மற்றும் அலெக்சாண்டர் ஆரோக்கியசாமி இவருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கிறோம். மேலும் இந்த பலியில் சிறப்பு கருத்துக்களுக்காக ரீதா, முத்து, ராஜேஷ், ராணி உடல் சுகம் வேண்டியும், ஜேசு, அவினா, கேனி நற்படிப்பிற்காகவும், வயலட், ராஜேஷ் குடும்ப சமாதானம் வேண்டியும், ஜொனேட்டா அண்ட் ஜோகனஸ் ஜோயல் நல்ல உடல் நலம் மற்றும் படிப்பில் ஞானம் வேண்டியும், நம்முடைய குடும்பங்களில் இறையடைத்தல் பெருக வேண்டியும், மேகி, ஜோ, ஜெசிகா அவர்களுடைய சிறப்பு குடும்ப கருத்துக்களுக்காகவும் திருப்பலியிலே நாம் ஜெபிக்கிறோம். மேலும் ஆன்ம இளைப்பாறுதலுக்காக இந்த குடும்பங்களிலே மரித்த விசுவாசிகளுக்காக சேவியர் பிரபாகரன், நான்சி பர்மா, ராஜன், அமலா, ஜெயக்குமார், வெனிசியா, ஸ்டீஃபன் நோயல், சித்ரா மேக்தலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோபா, மௌரில், ரொகான்சி, மார்டின், ரோசலின், விஜின் தாமஸ், ஷாலினி யூஜின், சாயராஜ், சுஜாதா, ஜூலியன், சகி, விஜயன், ஆனி, சாய்மன், மலர், முருகேசன், பிருந்தா, ராஜேஷ், ரோசி இந்த குடும்பங்களில் மறித்தவர்களுக்காகவும், மேலும் இந்த பெயர் வந்த இறந்த விசுவாசிகளுக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிக்கிறோம். ஸ்டெல்லா ஆண்டனி, நான்சி பத்மா, அருட்சகோதரி ஆஞ்சலின், ஜெயராஜ், கேஆர் சௌரியப்பன், இனாசியப்பன், நம்பிக்கை மேரி, ஸ்டான்லி ஆரோக்கியராஜ், கேத்ரின் மேரி, அந்தனிசாமி, விமலா, அந்தனிசாமி, செல்வப்பெண், சந்தனம்மாள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் மற்றும் மாசிலா குழந்தைகளுடைய ஆன்மாக்கள், பால், கனகராஜா, மேரி, லூர்து மேரி, ஆரோக்கியசாமி, பிரான்சிஸ் சேவியர், அம்ப்ரோஸ், லூசி, மரிய ரோஸ், சூசைராஜ், அந்தனிசாமி, சந்தியாகோ, அருட்சகோதரி நித்யா, சாலமன், பியூலா நான்சி, ஆண்டனி, விக்ஷாந்த் இந்த பெயர் கொண்ட இறந்த விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இருப்போம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவர் இயேசு இந்த நவகாலத்தில் நாம் செய்கிற ஒருத்தல் முயற்சிகள், அவருடைய பாடுகள் வழியாக நம்முடைய ஆன்ம வாழ்வுக்கு ஊற்றாகிய இறைவன் இயேசு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பான இறைமக்களே, இன்றைய கல்வாரி பலியில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் ஒளிச்சுடர் பாடகர் குழு சார்பாக அன்போடு அழைக்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக துன்புற்று தன்னுயிரை ஈந்த தருணங்களை நினைவு கூறும் இந்த தவகாலத்தில் இறைவன் நம்மை நம் பாவங்களை உணர்ந்து மனம் திருந்தி அவரை நோக்கி நம் வாழ்க்கையை திருப்ப அழைத்து விடுகிறார். இறைவன் மீது நம்பிக்கை இழக்காமல் இறைவனே எனது பலம் என்ற எண்ணத்தோடு இறைவனின் இரக்கத்தை நிறைவாய் பெற நமது பாவங்களிலிருந்து விடுபட இறைவனிடம் வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறையாசை பெறுவோம். பாவ மன்னிப்பு வழிபாட்டுக்காக நமக்கு உகந்த ஒரு வசனம் தீத்துவுக்கு எழுதப்பட்ட மகள். தூய்மையானவர்களுக்கு எல்லாம் தூய்மையே, மாசுபடிந்த மனத்தோருக்கு நம்பிக்கை கொண்டிராதவருக்கும் எதுவும் தூய்மையாயிராது. பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய மனதை ஏறெடுத்து பார்க்கிறார். இந்த மனதிலே அழுக்கு உண்டு, தூய்மை இல்லை. எனவே நீவுடன் ஆண்டவர் நம்மை நோக்குகிறார். கண்டிப்பதற்கல்ல, மாறாக மனம் மாறுவதற்காக நம்மை உற்று நோக்குகிறார். எனவே ஆண்டவருடைய கண்களிலே இரக்கம் உண்டு. ஆண்டவருடைய கண்களிலே மனம் மாறுவதற்கு தேவையான பார்வை உண்டு. எனவே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, மாசுபடிந்தவனாக வந்திருக்கிற எனக்கு தூய்மையான ஒரு மனநிலையை தாரும். என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறேன். எனக்கு முற்றிலும் விடுதலையை தாரும் என்று ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இக்காலத்தில் புனித கன்னிமரியாவை பின்பற்றி உமது திரு அவை இறைப்பற்றுடன் கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்க செய்தீரே. அதே கன்னிமரியாவின் மன்றாட்டால் உமது ஒரே திருமகனை அன்றாடம் உறுதியாக பற்றி கொண்டு அவரது அருளின் நிறைவுக்கு இறுதியில் வந்து சேர எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுவீரோ. ஆமென்.
இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. சாவின் கயிறுகள் என்னை இருக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவின் மேல் எறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள்.
மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்திருக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. பிரியமான சகோதர சகோதரிகளே, காலத்தில் மீண்டும் நாம் ஆண்டவருடைய கோவிலில் அமர்ந்து இந்த ஒரு திருப்பலியை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு ஆசீர்வாதம். ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் கலந்து கொண்டு நற்கருணை உள்வாங்குகிற போது நம்முடைய ஆன்மா வலிமை அடைகிறது. அந்த தவக்காலத்தில் பல முயற்சிகள் எடுத்தாலும் நாம் ஒருபோதும் திருப்பலியை மிஸ் பண்ணுவதில்லை. நாம் அதை தள்ளிவிடுவதில்லை. மாறாக ஆண்டவரோடு இணையவும் அவருடைய நிலையை புரிந்து கொள்ளவும் திருப்பலி வழிவகுக்கின்றது. எனவே இந்த நாளில் நாம் இந்த ஆலயத்தில் குழுமி இருக்கிறோம். எனவே என்னுடைய சிந்தனையெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று மறைநூல் கூறுகிறது. இந்த ஒரு சிந்தனையை தான் நான் பேச ஆசிக்கிறேன். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள். அப்படி என்ன கடவுளுடைய வார்த்தை யார் பெற்றுக்கொண்டார்? கடவுளுடைய வார்த்தையில் என்ன இருக்குது? அப்போ கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது நாம எப்படி தெய்வங்களாக மாற முடியும் என்ற ஒரு சிறிய சிந்தனை தான். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள். அந்த வார்த்தைங்கிற இடத்துல கடவுளுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து என்ற பெயரை நாம் வாசித்தால் கடவுளுடைய மகன் இயேசுவை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள். கடவுள் பேசிய வார்த்தை ஒவ்வொன்றும் வாழ்க்கையை தந்தது, அதை தோற்றுவித்தது, ஒளியை கொடுத்தது. கடவுள் வார்த்தை என்று சொல்லுகிற போது அவர் வார்த்தை மனு உருவானார். எனவே வார்த்தையாகிய மகன் என்ற ஒரு சொல்லை நாம் இங்கு பயன்படுத்த வேண்டும். கடவுளுடைய மகன் இயேசுவை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள். ஆக இதில் ஒரு நன்மை. யார் கடவுளுடைய மகன்? இயேசு. நமக்கு தெரிந்ததெல்லாம் வாக்கு மனிதரானார். Word became flesh. ஆக கடவுள் ஒரு நிலையை தேர்ந்தெடுக்கிறார். இந்த உலகத்தில் என்னுடைய மகனை நான் அனுப்புகிற போது இந்த மக்கள் இறையாட்சியை அனுபவிப்பார்கள். நடக்கிற பாவங்கள் தீமைகளுக்கு எல்லாம் முடிவு கட்டுகிற விதத்திலே தான் கடவுள் தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒளியான கடவுள் ஒளியின் வழியாக தன் மகனை அனுப்புகிறார். எனவே தான் அவருடைய பேசிய வார்த்தை ஒவ்வொன்றும் இன்று வரை நமக்கு நம்முடைய ஆன்மாவை வலிமையடைய செய்கிறது. எனவே ஒரு சில இறை வசனங்கள் நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடல் எல்லாருக்கும் தெரிந்தது தான். 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் கடவுளுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, அது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த வார்த்தை வருகிற போது நமக்கு அது உயிரோட்டம் கொடுக்கிறது. இதுதான் நம்பிக்கை.
கடவுள் இயேசு பேசிய ஒவ்வொரு வார்த்தை வழியாகவும் மனிதர்கள் சுகம் பெற்றார்கள். அதுபோலவே கடவுளுடைய வார்த்தை நாம் கேட்கிற போது அல்லது உள்வாங்குகிற போது அல்லது தியானிக்க முயற்சி எடுக்கிற போது நமக்குள்ளே உயிரோட்டம் பெறுகிறோம். இரண்டாவதாக, ஆற்றல் வாய்ந்தது. உங்களால் இன்னொருத்தரை குணப்படுத்த முடியும். என்ன கடவுளுடைய வார்த்தை எந்த ஒரு மனிதன் உள்வாங்குகிறானோ அந்த ஆற்றலால் இன்னொரு மனிதனுக்கு உங்களுடைய ஆற்றலை கொடுக்க முடியும். மனித ஆற்றல் அல்ல, கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய சிந்தனை, கடவுளுடைய மனநிலையை நீங்கள் அடுத்தவருக்கு கொடுக்க முடியும். அடுத்தவர் என்ற போது முதலில் குடும்பத்தில் இருக்கிற மக்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்களே ஆசீர்வதிக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே அவர்களுக்கு ஆற்றல் கொடுக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான நம்பிக்கை நீங்களே கொடுக்கலாம். காரணம், அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டதால் நம்முடைய வாழ்வும் ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். ஒரு சில நேரத்தில் மத்தியோட சேர்ந்து போயிடும். இல்லை, ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய வார்த்தை இல்லை இருக்கிற போது நாம் சிந்திக்கிற சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்க வைக்கிறது, சிந்திக்க அழைக்கிறது, தியானிக்க அழைக்கிறது. எனவேதான் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அவர்கள் தெய்வங்களாக இருக்கிறார்கள். இதே போலதான் இன்றைய நாளில் நற்செய்திக்கு முன் வாசித்த வாழ்த்தொழிலை நாம் பார்க்கிறோம். வாழ்வு தருவது தூய ஆவியே. கடவுள் இறைமகன் இயேசு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆக கடவுளுடைய வார்த்தையில பார்க்கிறோம், தூய ஆவி உண்டு. ஊனியல்பு செத்து போன நிலை அல்ல, மாறாக வார்த்தையினால் வாழ்வு தரக்கூடிய ஆவியை நாம் கொடுக்கிறோம். அந்த ஆவியினால் நிலை வாழ்வு பெறுகிறோம். ஆக இந்த நாளில் இந்த நேரத்தில் நமக்கு தெரிந்ததெல்லாம் கடவுளுடைய வார்த்தை உள்வாங்குகிற ஒவ்வொரு மனிதனும் அதை உயிரோட்டம் பெறுகிறான். திருப்பாடல் 19:10 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் சுவைக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை சுவைக்க வேண்டும். அந்த சுவையானது எப்படி இருக்கிறது என்றால், அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலை மிக்கவை, தேனினும் தேன் அடையில் என்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. ஆக கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு இனிமையானது என்றால் அதை சுவைத்தவர்களுக்கு, அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். கடவுளுடைய வார்த்தையை சுவைக்காமலோ அல்லது அனுபவிக்காமலோ இருப்பவர்களுக்கு அந்த வார்த்தை ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான். மாறாக தேவையான நேரத்தில் இந்த வார்த்தை வலிமையை கொடுத்தது என்று நினைக்கிற போது எல்லாவற்றிற்கும் மேலாக அது இனிமையை தருகிறது. திருப்பாடல் 119 நாம் பார்க்கிறோம், இந்த திருச்சட்டம், இந்த இறை வார்த்தை தான் நமக்கு அடித்தளமாக இருக்கிறது. ஒரு மனிதன் நிலை சாய விடாமல் ஒரு மனிதனுக்கு நேர்மையையும் வலிமையையும் ஆற்றலையும் தருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இறுதியிலே நாம் பார்த்தால் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் யார் யார் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கிற போது முதலாவதாக அன்னை மாமரி. கடவுளுடைய வார்த்தை அவளுக்கு கொடுக்கப்பட்ட போது அவள் சரணடைகிறாள். இன்று வரை அவளுடைய அந்த வார்த்தை நாம் இதுதான் கடவுளுடைய திருவுளம் என்றால் நான் அந்த வார்த்தைக்கு அடிப்படுகிறேன் என்ற மனநிலையை நீங்கள் நானும் சிந்திக்கிறோம். புனித யோசேப்பு மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம் என்ற வார்த்தையை நம்பி அவர் பல முறை தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தவராக இருக்கிறார். மீண்டுமாக நல்ல சமாரியன் ஓமையில நல்ல சமாரியனாக திருச்சட்டத்தை தியானித்த ஒரு மனிதனாக தேவையில் இருப்பவருக்கு தானே மனம் இறங்கி நான் மீண்டும் அவருக்கு நான்
பணத்தை கொடுக்கிறேன், இன்னும் தேவைப்பட்டால் அதிகமாக கொடுக்கிறேன் என்ற ஒரு மனநிலையை கொண்ட நல்ல சமாரியனாக நாமும் இருக்கிற இந்த ஒரு மனநிலையை கடவுள் தருகிறார். அன்பை உருவான இறைவா, வார்த்தையை கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்கள் அன்னை மரி வழியாகவும் புனித சோசேப்பர் வழியாகவும் நல்ல சமாரியன் வழியாகவும் எங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறேன். இயேசுவே, உடைய வார்த்தையினால் நாங்களும் வாழ்வு பெற்று வலிமை பெற்று எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய ஆன்மீக வாழ்வில் உடைய வார்த்தை இன்னும் சுவைக்க அருள் தாரும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று விசுவாசிகள் மன்றாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிரசனத்தில் நாம் நிற்கிறோம். எனவே இறை வார்த்தை நமக்கு வாழ்வு தருகிறது என்ற ஒரு மனநிலையோடு தந்தையாய கடவுள் நம்முடைய தேவைகளை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையிலே உருக்கமாக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். நல்ல ஆயனாகிய இறைவா, திரு அவையை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். உமது பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கள் உமது மக்களை அன்பின் வழியில் வழிநடத்தி செல்ல தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உலக தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். நீதியான ஆளுகையும் ஏழை மக்களின் நலனுக்காக உழைக்கும் இதயமும் அளித்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இறைவா, இந்த தவக்காலத்தில் நாங்கள் எம் பாவங்களுக்காக மன வருத்தி உம்மிடம் திரும்பி வந்து புது வாழ்வு பெற அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் தேவனே எம் இறைவா, துன்புறுவோர், நோயாளிகள், கைவிடப்பட்டோர், மேலும் பல்வேறு தேவைகளுக்காக உம்மை தேடி வந்திருக்கும் உம் மக்கள் மேல் உமது இரக்கத்தை நிறைவாய் பொழிந்து அவர்கள் தேவையை உமது திருவுளப்படி நிறைவேற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய திருப்பலியினுடைய கருத்துக்கள், இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற வெளிச்சுடைய பாடகர் குழுவினுடைய கருத்துக்கள், கூடியிருக்கிற இறை சமூகம், நாம் அனைவரும் இந்த தவக்காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை அனுபவிக்கிற மக்களாக வாழ நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசு இந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய வார்த்தையின் வழியாக சுகத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்க நாம் ஜெபிப்போம். உடல் சுகம் இல்லாமல் தவிக்கின்ற மக்களுக்கு, தெரிந்த மக்களுக்காக ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லிய நபர்களையும் நாம் நினைத்து பார்த்து மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, இரக்கம் நிறைந்தவரே, உம்முடைய பாதத்திலே வைத்து மன்றாடுகிற எங்களுக்கு நம்பிக்கை பெருகுவதாக. உம்முடைய திருவுளத்தினால் நாங்கள் வைத்த இந்த மன்றாட்டுக்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை உமக்கே பலியாய்
இனிதாக வேண்டும் இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும் இணைந்தாக வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் உம் பலிப்பீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் நாங்கள் மீட்க பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பவுலோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஒரு சில மணிக்கள் மௌனமாக நம்முடைய குடும்ப அமைதிக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் கனிவும் இரக்கமும் உள்ள தெய்வம். திருமண உடன்படிக்கையை ஆசீர்வதித்து பிள்ளைகளை கொடுத்த தெய்வம் அந்த குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்று தான் விரும்புகிறார். எனவே நம்முடைய குடும்பங்களில் அமைதி பெருகவும் ஆண்டவருடைய மனநிலை பெருகவும் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின்
இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பிரியமான மக்களே, இன்று வெள்ளிக்கிழமை இருந்தபோது வேலையாக இருந்த போதிலும் இத்தனை மக்கள் ஆர்வத்தோடு இந்த தவக்காலத்தில் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய உடலை உள்வாங்க வேண்டும், ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்பதை நினைத்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அமைதியும் ஆசீரும் இரட்டிப்பாய் பெறுக ஆண்டவரிடம் நான் தொடர்ந்து மன்றாடுகிறேன். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த ஒளிச்சுடர் பாடகர் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை கரவொலி எழுப்பி உங்களுடைய கஷ்டமான திறமையான எல்லாத்தையும் வெளிப்படுத்தி ஆண்டவருக்கு உகந்தவர்கள் இருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய ஒளிச்சுடர் பாடகர் குழுவுடைய பாதுகாப்பு காரணமாக செசிலியா அம்மா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். அடுத்த தமிழ் திருப்பலியானது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்முடைய கேர்ள்ஸ் ஸ்கூல் காம்பவுண்டில் நடைபெறுகிறது. அந்த திருப்பலி குருத்தோலை ஞாயிறு. நம்ம குருத்தோலை ஞாயிறிலிருந்து புனித வாரம் துவங்குகிறோம், அப்படித்தானே? அதனால் தயவுசெய்து அன்றைக்கு லேட்டாக வராமல் 6 மணிக்கு தயவுசெய்து டயத்துக்கு வாங்க. 6 மணிக்கு சரியாக 5:30 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா மாஸ்டர் சாப்பிள் மற்றும் அதை தொடர்ந்து உடனே திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்த பிறகு காட்சி சிலுவை பாதை இருக்கும். எனவே தயவுசெய்து இந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறதுக்கு தயாரிப்போடு வாங்க. ஒன்று. இரண்டாவது, அன்றைய நாளில் அருட்பணியாளர் பாலசாமி அடிகளாரை ஒப்புரவு அருட்சாதனத்துக்காக நான் கேட்டிருக்கிறேன். அவங்க ஃபாதர் வரன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 6 மணிக்கு நான் திருப்பலி மாற்றிக்கொண்டிருப்பேன். தந்தை அவர்கள் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவார்கள். அது முடித்த பிறகு காட்சி சிலுவையின் பாதையின் போதும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே இந்த ஒரு வாய்ப்பை புனித வாரத்திலேயே பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் நமக்கு ஹீலிங் அந்த வேணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இரண்டாவது அந்த ஒரு புனிதமான வாரத்தில் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை வேணும். அந்த மனநிலை தான் அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் கடவுள் கொடுக்கிறார். எனவே தயவு செய்து உங்கள் பிள்ளைகள்டையும் சொல்லுங்கள், யார் ஸ்கூல் கோயிங் கிட்ஸாக இருந்தாலும் சரி, யாருனாலும் சரி, வாங்க, எல்லோரும் தயாரிப்போடு வாங்க. வெள்ளி சனி ஞாயிறு இருக்குது. காலையிலே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு தயாரிப்பு செய்து வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்து உங்களுடைய பாவங்களை நினைச்சு பார்த்து அதுக்காக மனசாப்பட்டு வந்தீங்கன்னா சரியாக 6 மணிக்கு அருள் பணியாளர் இருப்பாங்க. ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று நற்கனை வாங்கிட்டு புனித வாரத்தை ஒரு புனிதத்தன்மையோடு துவங்குவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, எத்தனையோ நண்பர்களுக்கு செய்தியை பகிர்ந்து கொள்வீங்க. இந்த ஒரு செய்தியும் கொடுங்க. தமிழில் அன்றைய நாளில் ஒப்புரவு அருட்சாதனத்தை கொண்டாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கடுத்தபடியாக வருகிற மே மாதம் 10ஆம் தேதி ராசல் கைமா அன்று ஜூப்ளி பில்கிரிம் சென்டரில் அவோசா நடத்தும் ஹோப் மீல்ஸ் இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ள நம்முடைய சமூகத்தில் இருக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ், பேராமெடிக்ஸ், ஹெல்த் கேர் டெக்னீஷியன்ஸ் மற்றும் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லோரும் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க இன்விடேஷன். ஸோ அதனால் ஆலயத்திலிருந்து இந்த ஒரு ராசல் கைமா சென்டருக்கு பில்கிரிமேஜ் செய்வதற்கு போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் தயவுசெய்து சகோதரர் ஜானி சந்தித்து
உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் எஸ்எம்டிசி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறது. தயவுசெய்து இந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த காட்சி சிலுவை பாதையினுடைய ஒரு ப்ரொமோ வீடியோ ஒன்று இருக்குது இல்லையா? தலையை ஆட்டுறதை பார்த்தா எங்கே காட்டுதான் சரிங்களா? ஓகே. மற்றபடி கிளம்பி நிற்போர்களுடைய எழுதிய ஆசிரியருக்காக பிரியமான மக்களே, தலைவணங்கி ஆண்டவருடைய ஆசையை பெற மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பாதுகாப்பின் அருளை தேடும் உம் அடியார்கள் தீமை அனைத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அமைதியான மனதுடன் உமக்கு பணிபுரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.